போனாங்க என்ன ஜாலியா எல்லாம் போயிட்டு வரலாங்க. போலாமே ஜாலியா இருக்கும். போதும் போன வருஷத்துல போட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ உன் பிளான் எதுவுமே நடக்காது. நான் சொல்றதை கேளுங்க, எல்லாரும் காஷ்மீர் போலாம். நம்ம ஊட்டி போலாம் நல்லா. பார்த்தாலே எதாவது நீயே ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? என்னங்க நான் சொல்றது காஷ்மீர் போலாம்ல. சரிங்க அதெல்லாம் விடுங்க. நம்ம போறதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஒய்ஃப் சாரி அவங்க வீட்டில் அவங்களால கூட்டு வராமல் இருக்காங்க. அது ஒரு முக்கியம் இருக்கு. உங்களுக்கு என்னப்பா அவங்க வீட்டில் உங்கள் ஒய்ஃபு உங்கள் லவெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. என் மாமியார் வீட்டில் என் லவ் பண்ணுற வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, விடவே மாட்டாங்க. நீதான் சொல்லணும் ஆலிசா, சொல்லி கூப்பிட்டு வரணும். கூட்டு குடும்பம் மச்சான், பெரிய குடும்பம்னால அவங்க சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. நான் 2 பேரும் ஜோடியாக வரோம். நீ எவ்வளோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உங்களை மாதிரிலாம் பார்த்து பொறாமையாக இருக்குது. ஆனால் முடியல, நான் என்ன பண்ணுறது? கஷ்டம். நாங்க எவ்வளவு போய் சொல்லிட்டு வரோம் தெரியுமா? எங்களை விட ஒரு போமா அடிச்சு அனுப்புறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஒன்று செய்யணுமா? வேணா எங்க நினச்சி வேணா கூப்பிட்டு வரோம். ஐயோ அப்படிப்பட்ட தப்புலாம் பண்ணாதீங்க. அது இன்னும் பெரிய பிரச்சனையான இதுக்கப்புறம் லைஃப்லாம் நான் பார்க்கவே முடியாது. அப்புறம் நீங்க எப்படி நான் ஜாலியா எல்லாம் மொத்தமா போறோம் எல்லாம் போலாம்ல. கரெக்ட். அது பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம்னால அப்ப எனக்கு மட்டும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நாங்களும் ஒரு போய் சொல்லிட்டு தான் வரோம். நீங்க என்ன சொன்னா உங்க வீட்டுல எடுத்துப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து நிறைய பேர் பக்கத்துல இருக்க ஊர்ல இங்க போய் பார்க்கலாம். வரீங்க இல்லையா? மச்சான் சொல்ற நீ எல்லாம் ஊட்டிங்க மச்சான். ஓகே மச்சான், நீங்க தானே உண்மையான நண்பர்கள். வாங்கடா.